1000 ரூபா தானே, ஏன் எங்க பணம் தானே, எங்க பணத்தை தானே எங்களுக்கு திருப்பி கொடுக்காரு, மக்கள் பணம் தானே இப்படின்ட்டு சில மேதாவிகள், அதிமேதாவிகள் பேசிட்டு இருக்காங்க. ஏன் எங்க காசு தானே கொடுக்காரு, இதுல என்னத்துக்கு உங்களுக்கு பெருமை வேண்டி கிடக்குட்டு. சரி, உங்க காசு தானே. இதுக்கு முன்னாடி இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டை 10 வருஷமா ஒரு கட்சி ஆண்டுதே, எத்தனை காசு உங்களுக்கு கொடுத்தாங்க? ஏன் அப்ப உங்க வாயெல்லாம் எங்க போச்சு? அப்ப அவங்கள பார்த்து எங்க காசு உங்ககிட்ட இருக்குல்ல, அதை எங்களுக்கு கொடுங்கன்னு உங்கள எத்தனை பேர் கேட்டீங்க? ஏன் கேட்க வேண்டியதானே? ஒன்றிய அரசு இருக்குல்ல, ஒன்றிய அரசையும் உங்க காசு இருக்குல்ல, எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய அரச என் காசு வாங்கிட்ட இருக்குல்ல என்கிட்ட குடு அப்படின்னு கேக்குறீங்க? இல்ல ஒன்றிய அரசு உங்களோட காசு எவ்வளவுத்த உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க? ஏயா, ஒரு மனுஷன் நல்லது செஞ்சா அத பாராட்டணும், பாராட்ட துப்பு இல்லையா? இப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு மனுஷன் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிட்டு இருந்தா உங்களை எல்லாம் எந்த வகையில தான் சேர்க்கிறது? எத்தனையோ மக்கள் இதனால பயன்படுற ஆட்கள் இருக்காங்க, அவங்க பயன்பட்டுட்டு போட்டும். உங்களுக்கு வேண்டாமா? பக்கத்துல ஏதாவது அநாத மடம் இருக்குதா, ஏதாவது ஆதரவற்ற பிள்ளைகள் இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க. ஏதாவது முதியோர்கள் ரோட்ல இருக்காங்களா, அதை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு புண்ணியம் சேரும், எங்களுக்கு எதுவும் வேண்டாம். முதல்ல ஒரு எதுவுமே தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி விமர்சனம் பண்றத